விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் மேற்பரப்பு வளிமண்டலத்தின் தரநிலை குறித்த இன்றைய அறிக்கையில் யாழ்ப்பாணத்தில் ஆரோக்கியமற்ற வகையில் காற்றின் தரநிலை இருப்பதான ஒரு அறிக்கையிடல் ஸ்ரீலங்காவின் வளிமண்டல திணைக்களத்திடமிருந்து வந்தது. இலங்கையின் ஏனைய நகரங்களில் காற்றின் தரம் ஓரளவுக்கு சகிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் அதன் தரம் மோசமாக இருப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அந்த வகையில் நோக்கினால் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கின் அரசியல் மற்றும் சமூக தளங்களின் தரநிலை கூட ஒரு மேன்மை நிலையில் இருப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக இலங்கையில் விரைவில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் களத்தை மையப்படுத்தி வடக்கு கிழக்கின் அரசியல் தளத்தின் நிலையும் மோசமாக இருப்பதை மையப்படுத்திய செய்திகள் தான் வருகின்றன. அந்த வகையில் டெலோவிலிருந்து அண்மையில் தமிழரசுக்கு பாய்ந்த விந்தன் கனகரட்னம் தனது முன்னாள் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கொண்ட ஏகேடிஆர் ஆதரவு நிலைப்பாட்டை கண்டித்து தமிழீழம் கேட்டவர் வடக்குக்கு நிதி ஒதுக்கியமைக்கு கைதட்டுவது துரோகம் என சாடுகிறார். அந்த வகையில் ஏகேடிஆரின் பாதீட்டுக்கு, அதாவது வரவு செலவு திட்டத்திற்கு செல்வம் அடைக்கலநாதன் ஆதரவாக வாக்களித்தது எந்த டீலின் அடிப்படையில் எனவும் விந்தன் கனகரட்னம் மறைமுகமான ஒரு வினாவை தொடுத்துள்ளார். வடக்கில் இவ்வாறு டெலோவிலிருந்து தமிழரசுக்கு ஒருவர் தாவ, இதற்கு நேர்மாறாக காரநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரின் அணி இப்போது தமிழரசில் இருந்து தமிழ் மக்கள் கூட்டணியின் மானுக்கு தாவியுள்ளது. கிழக்கிலும் இவ்வாறாக தமிழரசின் மட்டக்களப்பு மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான காண்டிவன் தமிழரசிலிருந்து வெளியேறி வேறு அணிக்கு தாவுகிறார். இவ்வாறான தாவுதல்கள் யாவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்திய தாவுதல்கள் என சொல்லிக் கொள்வது அப்பம் என்றால் அதனை புட்டுக்காட்டும் நகர்வுக்கும் ஒப்பானது. வடக்கிலும் கிழக்கிலும் தமிழரசில் சூமந்திரன் மேற்கொள்ளும் நகர்வுகளுக்கு இவ்வாறான பிளவுகள் சன்மானமாக கிட்டிக்கொள்ள தென்னிலங்கையில் தனது முன்னாள் பங்காளியான சஜித்துக்கும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய ஒரு டீலா நோ டீலா ஆட்டத்துக்கும் ரணில் விக்ரமசிங்க காலக்கெடுவை விதித்துள்ளார். அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையின் போட்டிக்களத்தில் ஐதேகா யானையும் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசியும் பொது சின்னம் ஒன்றில் களமிறங்க இன்னும் ஒரு வார காலமே அவகாசம் உள்ளது என்ற அடிப்படையில் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை ரணில் சஜித்துக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ராஜித சேனாரத்னாவின் பிரசன்னத்துக்கு ஐதேகா யானைகள் எதிர்ப்பு தெரிவித்து புலிறிய நிலையில் ரணில் தனது அங்குசத்தால் அவர்களையெல்லாம் அடக்கி ஒருவாறு ரணில் விக்ரமசிங்க தனது கையில் உள்ள அங்குசத்தால் அவர்களையெல்லாம் ஒருவாறு அடக்கி சமாளித்து தனது முன்னிய பங்காளியான சஜித்துக்கு இந்த காலக்கெடுவை வழங்கினார். இவ்வாறாக இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் களம் அதிர்ந்து கொள்ள இலங்கை தீவில் அனைத்துலக பெண்கள் தின காட்சிப்படுத்தல்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்றை முழுக்க பெண் விமான ஓட்டிகளும் பெண் பணியாளர்களும் இயக்கிக் கொண்டதான செய்திகள் எல்லாம் பெருமையாக டமாரம் அடிக்கப்பட்டு ஓய்ந்த நிலையில் அந்த ஓய்வுக்கு 2 நாட்களுக்கு பின்னர், அதாவது அனைத்துலக பெண்கள் தினம் மார்ச் 8 கடந்து 2 நாட்களுக்கு பின்னரான மார்ச் 10 அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்முறைக்கும் தாக்குதலுக்கும் உள்ளான சம்பவத்தின் அதிர்வுகள் இன்றும் தொடர்ந்தன. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அவரது தனி உரிமையை மதித்துக் கொள்ளுங்கள் என ஏகேடிஆர் அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களை கோரிக்கொண்டாலும் கொலை, தற்கொலை அல்லது பாலியல் வன்புணர்வுகள் நடக்கும் முறையை ஊடகங்கள் வெளியிடக்கூடாதென கோரிக்கொண்டாலும் அவரது கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டு சமூக வலைத்தளங்கள் உட்பட்ட ஊடகங்களில் இந்த விடயம் குறித்த விடயதானங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அந்த வகையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் மருத்துவர் ஒரு தமிழ் பெண் எனவும், அதேபோல இந்த வன்முறையை செய்தவர் பௌத்த பிக்குவாக இருந்து அதன் பின்னர் படையினராக மாறி அங்கிருந்து தப்பியோடி போதைவசத்துக்கு அடிமையாக பின்னர் இந்த குரூரத்தை செய்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை அடுத்து நாடளாவிய ரீதியில் உள்ள அரச மருத்துவமனைகளில் நேற்று காலை ஆரம்பித்த 24 மணி நேர அடையாள பணி புறக்கணிப்பு இன்று காலையுடன் முடிவுக்கு வந்தது. எனினும் அனுராதபுரம் மருத்துவமனை பணியாளர்களின் வேலை நிறுத்தம் தொடரத்தான் செய்தது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பாதுகாப்பை உறுதி செய்ய தான் நகர்வுகளை எடுப்பதாக
வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச இன்று அனுராதபுரம் போதனா மருத்துவமனை பணியாளர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை அடுத்து அந்த போராட்டமும் முடிவுக்கு வந்தமை இக்கேடியர் அரசாங்கத்துக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை வழங்கிக் கொள்ளக்கூடும். ஆனால் இலங்கையில் பொது சேவையில் பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பு குறித்து தற்போது எழுப்பப்பட்டு வரும் தீவிரமான கவலைகள் திசைகாட்டியின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலியை மையப்படுத்திய புதிய சவால்கள் என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது. அனுராதபுர சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு பெண் மருத்துவர் தனது பணியிடமான குவார்ட்டர்ஸ் எனப்படும் இடத்தில் கத்தியொன்றை காட்டி மிரட்டப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டமை பெண்களின் பணியிட பாதுகாப்பு மீது பெரும் வினாக்களை எழுப்பிக் கொள்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பல பெண் மருத்துவர்களும் ஏனைய மருத்துவர்களும் தமது பணியிட குடியிருப்புகளின் சீத்துவ கேட்டை சமூக ஊடகங்களில் அடுத்தடுத்து வெளிப்படுத்தினர். குவார்ட்டர்ஸ் என்ற விழிப்பை கொண்ட தமது பணி வதிவிடங்கள் மருத்துவமனை வளாகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இருப்பதாக மருத்துவமனையின் கட்டிடத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் இருப்பதால் தமக்கு பாதுகாப்பு அச்சங்கள் இருப்பதான அம்பலப்படுத்தல் இந்த பதிவுகளில் வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கையில் அண்மைய நாட்களில் எக்கேடிஆரின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டலி அரசாங்கம் உருவாகிய பின்னரும் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் குறித்த செய்திகள் வெளிவரத்தான் செய்கின்றன. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மலையகம் என்ற வேறுபாடு இல்லாமல் இவ்வாறான பாதக செய்திகள் வெளிவருகின்றன. இந்த வகையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெறச் சென்ற ஒரு நோயாளியை பாலியல் கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படும் 30 வயதான நபர் ஒருவர் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேபோல தெற்கின் அரங்கவில பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் 8 பேரை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் கணித ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்போது அனுராதபுரத்தில் பெண் மருத்துவருக்கு நேர்ந்த கதி குறித்து பேசுவோர் இதற்கு மாறாக மருத்துவமனை அதிகாரி ஒருவரே 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நீர்கொழும்பு பொது மருத்துவமனையின் 6ஆம் மாடியில் ஒரு நோயாளியை பாலியல் வன்புணர்வு செய்து அவரது கழுத்தை நெரித்து மாடியிலிருந்து கீழே தள்ளி கொலை செய்த சம்பவத்தையும் மறக்க முடியாது. ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்த 23 வயதான இந்த பெண்ணுக்கு இந்த கொடுமையை செய்த மருத்துவ அதிகாரி வெறும் 7 ஆண்டு கால சிறை தண்டனையுடன் இப்போது வெளியில் உலாவி வருகிறார். இந்த நிலையில் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி, அதுவும் ஸ்ரீலங்காவில் பல வருட காலத்துக்கு பின்னர் பெண் பிரதமர் ஒருவரையும் அதிக பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்ட கட்சி என்ற வகையில் திசைகாட்டி ஒரு அரசாங்கத்தை அமைத்த நிலையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த அரசாங்கம் என்ன உத்தரவாதத்தை கொண்டுள்ளது என்ற வினா பொதுவாக ஆனால் தீவிரமாக எதிரொலித்துக் கொள்கிறது. இந்த நிலையில் தென்னிலங்கை பெண்கள் மீதான இவ்வாறான குரூரங்கள் இப்போதுதான் பேசுபொருளாக உலா வந்தாலும் தமிழர் தாயக பெண்கள் மீதான கடந்த கால குரூரங்களுக்குரிய பொறுப்பு கூறலை இக்கேடிஆர் அரசாங்கம் எவ்வாறு நகர்த்தும் என்பதும் இங்கு விடை தெரிய வேண்டிய இன்னொரு முக்கிய வினா. இந்த இடத்தில் இன்னொரு விடயம் சுட்டிக்காட்டப்பட வேண்டும். பொதுவாகவே ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சி என்பது முக்கியமானது. அவ்வாறான சட்டத்தின் ஆட்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொறுப்பு அந்த நாட்டின் காவல்துறை சார்ந்தது. ஆனால் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் நிலையோ யாருடன் நோவோம் ஆர்க்கெடுத்து உரைப்போம் என்ற வகையில் உள்ளது. அதாவது நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய காவல்துறையே தமது துறையின் உயர் அதிகாரியான, அதுவும் IGP என்ற விழிப்பை கொண்ட காவல்துறை மாதிபரான தேசபந்து தென்னக்கோனியே தீவிரமாக தேடி வரும் அவலம் நகர்த்தப்படுகிறது. சிறார்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருப்பவர்கள் விளையாடிக்கொள்ளும் கள்ளன் போலீஸ் என்ற விளையாட்டுக்கு ஒத்த வகையில் இது சிங்களத்தில் ஹொரா போலீஸ் விளையாட்டாக இருந்தாலும் இந்த கள்ளன் போலீஸ் விளையாட்டின் கருத்தியல் சிங்கள சிறார்களுக்கும் தமிழ் சிறார்களுக்கும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும். அதாவது நண்பர்களாக இருப்பவர்களே அணி பிரிந்து இவ்வாறாக கள்ளன் போலீஸ் விளையாட்டை விளையாடிக் கொள்வார்கள். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோன் விடயத்திலும் இவ்வாறான ஒரு கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுவதான ஐயங்கள் வெளிப்படுகின்றன. தேசபந்து தென்னக்கோன் தனக்கு கீழே உள்ள சில காவல்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி ஒரு குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக நேற்று ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இதற்குள் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் தெரியவில்லை, அவரை தீவிரமாக தேடிக்கொள்கின்றோம், இதற்காக 28 காவல்துறை குழுக்கள் ஈடுபடுகின்றன என காவல்துறை கூறிக்கொண்டாலும் தன்னை கைது செய்வதை தடுத்து நிறுத்த கோரும் மனு ஒன்று நேற்று தேசபந்து தென்னக்கோன் தரப்பால் அவரது சட்டக்குழுவால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்படியானால் தீவிரமாக 28 காவல்துறை குழுக்களால் தேடப்படும் ஒருவர் எவ்வாறு தனது சட்டவாளர்களை தொடர்பு கொண்டு தன்னை கைது செய்வதை தடுத்து நிறுத்தும் வகையில் ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியும்? அவ்வாறாயின் இந்த தேசபந்து தென்னக்கோன் என்ற பூனை எங்கோ ஒரு பெரிய இடத்தில் பதுங்கியிருந்து தனது சட்டக்குழு மூலம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்வது நிரூபிக்கப்படுகிறது.
தேசபந்து நேற்று தாக்கல் செய்த இந்த மனுவில் தான் தேடப்படுவது அரசியல் நோக்கம் கொண்ட ஒரு நகர்வு எனவும் இக்கேடிஆரின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரட்னாவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் குற்றப்புலனாய்வு இயக்குனர் ஷானி அபயசேகரவும் தான் தன்னை திட்டமிட்டு குறிவைப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டிக் கொண்டார். இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயம்தான் துருத்தி நிற்கின்றது. நாட்டில் தீவிரமாக தேடப்படும் ஒருவர் எவ்வாறு தனக்குரிய சட்டக்குழுவை தொடர்பு கொண்டு இவ்வாறான நகர்வுகளை செய்து கொள்ள முடியும்? ஒருவேளை குறித்த சட்டவாளர்களை கண்காணித்தால் தேசபந்து தென்னக்கோன் பதுங்கி இருக்கும் இடத்தை ஸ்ரீலங்கா காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா? இந்த விடயத்தில் இகேடிஆரின் அரசாங்கம் என்ன பதிலை மக்களுக்கு சொல்ல முடியும்? ஆகையால் கூட்டி கழித்து பார்த்தால் ஏற்கனவே கூறப்பட்டது போல இந்த விடயத்தில் சிறார்கள் விளையாடும் கள்ளன் போலீஸ் விளையாட்டு இடம்பெறுவதான ஐயங்கள் வெளிப்படுகின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நாட்டின் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் அதன் குடியேற்ற விதிகள் முறைகேடாக பயன்படுத்தும் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தொடர்வதால் விதிகள் மேலும் இருக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எனப்படும் திறமையான தொழில்துறைக்கு வழங்கப்படும் நுழைவிசைவுகள் அதாவது விசாக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதான செய்திகள் வந்துள்ளன. அந்த வகையில் இறைச்சி கடைக்காரர் ஒருவரே குடியேறிகளுக்கு 918 ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எனப்படும் விசாக்களை பெற்றமை அம்பலமாகியுள்ளது. ஹலால் உணவு வகைகளை தயாரிக்கும் திறமை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் 56 கெபாப் உணவு விடுதிகள் உட்பட 83 வணிகங்களுக்கு இவ்வாறாக திறமையான தொழிலாளர் விசாக்கள் முறைகேடாக பெற்றுக் கொடுக்கப்பட்ட விடயம் அம்பலமாகியுள்ளது. இதேபோல கேர் ஒர்க்கர்ஸ் எனப்படும் மூதாளர்கள் மற்றும் நோயாளர்களை பராமரிப்பவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களும் மோசடிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட விடயம் அம்பலமாகியுள்ளதால் இந்த விடயத்தில் தற்போது பிரித்தானிய அரசாங்கம் புதிய விதிகளை கொண்டு வர உள்ளது. இந்த கேர் ஒர்க்கர்ஸ் எனப்படும் மூதாளர்கள் மற்றும் நோயாளர்களை பராமரிக்கும் நுழைவிசைவுகளை இந்தியர்கள் இலங்கையர்கள் உட்பட்ட பலரும் பெற்றிருந்த நிலையில் நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தில் புதிய விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அடுத்த மாதமான ஏப்ரல் 9 முதல் வெளிநாட்டிலிருந்து ஒரு புதிய பராமரிப்பு பணியாளரை தமது நிறுவனத்தில் நியமிக்க விரும்பும் பிரித்தானிய பராமரிப்பு தொழிற்துறை நிறுவனங்கள் தாம் வெளிநாடுகளிலிருந்து பணியாளர்களை பணிக்கு எடுப்பதற்கு முன்னர் உள்ளூரில் அவ்வாறான பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்குரிய நகர்வுகளை எடுத்ததை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான நிரூபிப்பின் பின்னர்தான் அவர்கள் வெளியில் இருப்பவர்களை பணிக்கு எடுக்கும் ஸ்பான்சரை செய்து கொள்ள முடியும். இதேபோல கல்வி கற்கும் நோக்கத்துடன் விசாக்களை பெறும் குடியேற்ற விதிகளிலும் முறைகேடுகள் தொடர்வதால் அந்த விடயத்தில் அரசாங்கம் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வர உள்ளது. குறிப்பாக பிரித்தானியாவில் ஆங்கில மொழி கல்வியை பெறும் விசாக்களை பெறுபவர்களில் பலர் தமது கல்வியை முடித்துக் கொள்ளவோ அல்லது பிரித்தானியாவை விட்டு வெளியேறுவதையோ நோக்கமாக கொண்டிராமல் பிரித்தானியாவில் தொடர்ந்தும் தங்கியிருக்கும் நோக்கத்துடன் இந்த விசாக்களுடன் நுழைவதை அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளது. இதனால் இந்த விசாக்களுக்கும் கட்டுப்பாடுகள் வர உள்ளன. விசா முறையை முறைகேடாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீதும் முதலாளிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடந்த நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்ட குடியேற்ற விதிகள் அல்லது வேலைவாய்ப்பு சட்டங்களை மீண்டும் மீறும் நிறுவனங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த முடியாத வகையில் சட்டங்கள் இறுக்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இவ்வாறான முறைகேடுகளை செய்த பராமரிப்பு துறையில் உள்ள 470க்கும் மேற்பட்ட ஸ்பான்சர் உரிமங்களை அரசாங்கம் மீளெடுத்துள்ளது. நேற்று அறிவிக்கப்பட்ட மாற்றங்களின்படி திறமையான தொழிலாளர் விசாவில் பணிபுரிபவர்களுக்கு பராமரிப்பு பணியாளர்கள் உட்பட ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் 12 பவுண்ட்ஸ் 82 பென்ஸை ஊதியமாக வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அத்துடன் ஏற்கனவே பிரித்தானியாவில் உள்ள பராமரிப்பு பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்த பின்னர்தான் சர்வதேச ஆட்சேர்ப்பை பிரித்தானிய நிறுவனம் ஒன்று மேற்கொள்ள முடியும். இந்த நிலையில் இதுவரை பொதுநலவாய நாடுகள் என்ற அடிப்படையில் டிரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டு குடிமக்கள் பிரித்தானியாவுக்குள் விசாக்கள் அற்ற வகையில் பயணிக்கக்கூடிய நிலையில் இனிமேல் அவ்வாறாக அவர்கள் பயணிக்க முடியாது எனவும் விசாக்களை பெற்றுத்தான் அவர்கள் பிரித்தானியாவுக்குள் நுழையும் புதிய விதிகள் வந்துள்ளன. டிரினிடாட் மற்றும் டொபாகோ தீவுகளிலிருந்து சுற்றுலா விசாவை பெற்று வருபவர்கள் பிரித்தானியாவில் புகலிடம் கோரும் நகர்வுகள் 9 மடங்காக அதிகரித்துள்ளதால் இந்த புதிய விதி வந்துள்ளது. இதன் அடிப்படையில் இனிமேல் டிரினிடாட், டொபாகோ, ஜமைக்கா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய தீவுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் அதற்குரிய நுழைவிசைவுகளை அதாவது விசாக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். உக்ரைனிய ரஷ்ய போர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைன் 30 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டதை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் பிரதிநிதிகள் ரஷ்யாவுக்கு பயணமாக உள்ளனர். சவுதி அரேபியாவில் இந்த வாரம் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் பேச்சுக்கள் நடத்தப்பட்ட பின்னர் 1 மாத கால போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இந்த விடயத்தில் தமது தரப்பு முடிவை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இப்போது ரஷ்யா சார்ந்ததாக உள்ளது. குறிப்பாக ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் சார்ந்ததாக உள்ளது.
இந்த நிலையில் உக்ரைனில் தொடரும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சாத்தியமான போர் நிறுத்த உடன்பாட்டை மையப்படுத்தி மாஸ்கோவுடன் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விடயம் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிகாரிகள் விரைவில் ரஷ்யாவிற்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது அனைவரும் ரஷ்யாவின் பதிலை ஆவலாக எதிர்நோக்கியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நேற்று கூறினார். இந்த நிலையில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனின் ஊடுருவலுக்கு உள்ளான ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்கு நேற்று முதன்முறையாக பயணத்தை செய்துள்ளார். புட்டினின் குர்ஸ்க் பிராந்திய பயணம் இடம்பெற்ற நிலையில் ரஷ்யாவை போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைப்பது அமெரிக்காவின் பொறுப்பு என உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக 9 மாதங்கள் விண்வெளியில் சிக்கி தவிக்கும் 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும் திட்டம் மீண்டும் தாமதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் நேற்றைய பயணம் இறுதி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று உள்ளூர் நேரப்படி இரவு புளோரிடாவிலிருந்து இந்த விண்கலம் ஏவப்பட இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விண்கலம் புறப்படுவதற்கு 45 நிமிடங்களுக்கு முன்னர் அதன் பயணம் மீளெடுக்கப்பட்டது. புதிய ஏவுதல் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இன்று அல்லது நாளை அந்த திகதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 8 நாள் பயணத்துக்கென புறப்பட்ட அமெரிக்காவின் விண்வெளி வீரர்களான புல்ச் வில்மோரும் சுனி வில்லியம்ஸும் அந்த 8 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் பூமிக்கு திரும்ப முடியாமல் கடந்த 9 மாதங்களாக விண்வெளியில் சிக்கியுள்ளனர். இவர்களை ஏற்றிச் சென்ற போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக கடந்த வருடம் ஜூன் மாதம் முதல் இவர்கள் இருவரும் அனைத்துலக விண்வெளி நிலையத்தில் சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்ட புதிய பயணமும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.